இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா பருப்பு உருண்டை குழம்பு செய்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். வித்தியாசமான முறையில் பருப்பு உருண்டை குழம்பு செஞ்சுருக்கேன். அதை எப்படி செய்கிறேன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். அதில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் நல்லெண்ணெய் ஊற்றுறேன். எண்ணெய் இப்போ சூடாகிடுச்சு. அது கூடவே பட்டை, இலை, கல்பாசிப்பூ, அன்னாச்சிப்பூ இதெல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே கொஞ்சம் சோம்பு, கொஞ்சம் வெந்தயம், கடுகு, கொஞ்சம் உளுந்து பருப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு பொரிஞ்சிச்சு, கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அது கூடவே நறுக்கி வச்ச சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். இந்த குழம்புக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க, பெரிய வெங்காயம் வேண்டாம். சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிட்டு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதை வதக்கிக்கணும். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி வெங்காயம் வதங்குறதுக்காக கொஞ்சம் உப்பும் மஞ்சள் தூளும் சேர்த்துக்கலாம். சேர்க்கும்போது ரெண்டும் சீக்கிரமாக வதங்கிடும். 100 கடலைப்பருப்பும் 50 துவரம் பருப்பும் நைட்டே ஊற வச்சுட்டேன். நல்லா ஊறிடுச்சு. இப்போ அதை அரைச்சி எடுத்துக்கலாம். அந்த பருப்பை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். தண்ணி இல்லாமல் சேர்த்துக்கோங்க, தண்ணி சேர்க்க வேண்டாம். தண்ணி சேர்த்தா ரொம்ப கொலன்னு போயிடும். தண்ணி சேர்க்காமல் அரைக்கும் போது இறுக்கமாக வரும். உருண்டை பிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த பருப்பு கூடவே கொஞ்சம் சோம்பும் பருப்புக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ அது கூட பொடி சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள், மல்லித்தூள். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூட்டி குறைச்சி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி எங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது வதங்கிடுச்சு. இப்போ இது கூட புளி தண்ணி சேர்த்துக்கலாம். தேவையான அளவு தண்ணி ஊற்றி குழம்பை கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு இது நல்லா கொதிக்கட்டும். அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். கட் பண்ணி வச்ச சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். நான் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். பெரிய வெங்காயம் வேண்டாம், சின்ன வெங்காயமே சேர்த்துக்கலாம். இது கூடவே கருவேப்பிலை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இதை வதக்கிக்கலாம். இது ரொம்ப நேரம் வதங்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு 50% வதங்கினா போதும். இப்போ இந்தளவுக்கு வதங்கினா போதும். இது கூட நம்ம அரைச்சி வச்ச பருப்பை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் வதக்கி விட்டு உருண்டை குழம்பு செய்யும்போது அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். அளவுக்கு வதங்கினா போதும். குழம்பு இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. அரைச்சி வச்ச தேங்காவை சேர்த்துக்கலாம். இப்போ உங்களுக்கு எந்த சைஸில் உருண்டை வேணுமோ அந்த சைஸில் நீங்கள் உருட்டிக்கலாம். இந்த மாதிரி நான் உருட்டி எடுத்துக்கிட்டேன். இதை குழம்புல போட்டுடலாம். சில பேர் இட்லி பானையில் வேக வச்சு போடுவாங்க. அப்படி போடுறத விட இப்படி டைரெக்டாக குழம்புல போடும்போது அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். மசாலா எல்லாம் சேர்ந்து குழம்பு இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. உருண்டைகளும் நல்லா வெந்துருச்சு. இப்போ சுவையான உருண்டை குழம்பு தயார். இப்போ சுவையான பருப்பு உருண்டை குழம்பு சாப்பிட தயார்.